தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து மதிமுக ஆட்சி மன்ற குழு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடந்தது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை அடுத்து தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டது மதிமுக. தேர்தலில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. தனி பெரும்பான்மையுடன் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் மதிமுகவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் விவாதிக்க மதிமுக ஆட்சிமன்ற குழு மற்றும் அரசியல் ஆலோசனை குழு கூட்டமும் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத், திருப்பூர் துரைசாமி, துரை பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழக வாக்காளர்கள் ஊழல் பணநாயகத்தை வீழ்த்தி பொன்மகுடம் சூட்டியுள்ளனர் என்றும் தேர்தல் ஆணையம் தன் கடமையில் வென்றுள்ளது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காவிரி உரிமையை பெறவும் பாம்பாற்றில் கேரளா அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது சுடப்படுவதை தடுத்து நிறுத்துவதும் தமிழக அரசின் கடமை என்றும் இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட புதிய தலைமை செயலகத்திலேயே சட்டசபை கட்டடமும் தலைமை செயலகமும் இயங்க வேண்டும் என்று இன்னொரு தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டசபை தேர்தல் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டதற்கு மதிமுக ஆட்சிமன்ற குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது.